எங்கே மரண சாசனம் உண்டோ அங்கே எழுதினவருடைய மரணமும் என்ன நடக்கணுமா? உண்டாக வேண்டும். இப்படியெனில் மரணம் உண்டான பின்பே மரண சாசனம் உறுதிப்படும். அதை எழுதினவர் உயிரோடு இருக்கையில் அதற்கு பலன் இல்லையே. வேதம் சொல்லுகிறது, நம்முடைய சரீரங்களை அவருக்கு பரிசுத்தமும் அவருக்கு பிரியமுள்ள ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களுக்கு சொல்லுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. எப்படி ஒப்பு கொடுக்கணுமா? பரிசுத்தமும் அவருக்கு பிரியமுள்ள ஜீவ பலியா. பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு பலி செலுத்தப்படும் என்று சொன்னா அந்த பலிக்கு என்ன இருக்காது? உயிர் இருக்காது. ஆனா புதிய ஏற்பாடு என்ன சொல்லப்படுது? ஜீவ பலி. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை கடவுளுடைய சமூகத்திலே ஜீவ பலியாய் ஒப்புக் கொடுக்கப்பட வேண்டும். அவருடைய பலிபீடத்தின் மேலே நம்முடைய வாழ்க்கை ஜீவ பலியாய் ஒப்புக் கொடுக்கப்பட வேண்டும். அதுவே நாங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அது பலியாய் கொடுக்கப்படும் என்று சொன்னால் பாவ உணர்வுகள் நம்மை மேற்கொள்ளாது, அக்கிரம சிந்தை நம்மை மேற்கொள்ளாது. கர்த்தருக்காய் இரவும் பகலும் கொழுந்து விட்டு எரிய வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியம் பற்றி எரிந்து கொண்டே